அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். ஆண்டவர் மீண்டும் நமக்கு இந்த நாளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்கும் அருள் வரங்களின் நாளாக அமையட்டும். ஜெபிப்போமா. அன்பு தெய்வமே, மீண்டும் ஒரு நாளை கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு மகிழ்ச்சியை தர இந்த நாளை உருவாக்கி இருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் சிந்திக்கின்ற மக்களை இந்த இறைவார்த்தைக்கு ஏற்றுமாறு வாழ்க்கை நடத்துவதற்கு உம்முடைய அருளையும் ஆற்றலையும் தாரும். உம்முடைய தெய்வீக அருளை தந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். உம்முடைய அருள் கரமங்களை தொடர்ந்து வழிநடத்தட்டும். முன்னாகவும் பின்னாகவும் வலமாகவும் இடமாகவும் இருந்து எங்களை ஆசீர்வதியும். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மார்க்கு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 35 முதல் உள்ள இறை வார்த்தைகள். அன்று ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். கடலில் மீன் பிடித்து பழக்கப்பட்டவர்கள் சீடர்கள். சீறி வருகின்ற அலையை எதிர்த்து மீன் பிடித்தவர்கள் சீடர்கள். கடலின் நீரோட்டம், அலைகளின் எழுச்சி, மீன் இருக்கின்ற இடங்கள் ஒவ்வொன்றையும் தங்களுடைய ஞானத்தால் அறிந்தவர்கள் சீடர்கள். இப்படிப்பட்ட சூழல் இருந்த பிறகும் அவர்கள் தடுமாறுகின்றார்கள். பெரும் புயல் காற்று அடித்து படகின் மேல் மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. போதகரே, சாக போகிறோமே. அன்புமிக்கவர்களே, சாக போகிறோமே அப்படின்னு சொல்லும்போது முன்னால் செல்ல முடியவில்லை. ஸ்தம்பித்தனர், ஸ்டக்காகி நிற்கின்றனர். படகு நகரவில்லை. பல வேளைகளில் அன்புமிக்கவர்களே, எனது திறமை, எனது சக்தி, எனது பலம், எனது பணம், எனது சுற்றத்தார் என்று வாழ்க்கை பயணத்தில் பல வேளைகளில் அனைவரும் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நாமும் ஸ்டக்காகி போவோம். தோற்று போகின்ற வாழ்க்கை பயணத்தில் பல வேளைகளில் தோற்று போகும் வாழ்க்கை படகு முன் செல்ல தத்தளிக்கும். வாழ்க்கை பயணம் பல வேளைகளில் தோற்று போகும். வாழ்க்கை படகு முன் செல்ல தத்தளிக்கும், தடுமாறும். கடலை பற்றி ஞானமுள்ள சீடர்களே, இதோ நாங்கள் சாக போகிறோமே என்று சொல்லுகின்றார்கள். சகோதரமே, நீ இன்று உனது வாழ்வில் ஸ்ட்ரக்காகி நிற்கிறாயா? ஸ்தம்பித்து நிற்கிறாயா? தடுமாறி நிற்கிறாயா? அடுத்த கட்டத்திற்கு உன்னால் செல்ல முடியவில்லையா? பாருங்கள், இறை வார்த்தை சொல்லுகின்றது, அவர்கள் ஆண்டவர் இயேசுவை அழைத்தார்கள். இயேசுவை அழைத்தனர். நிற்கதியாய் நிற்கின்ற மனிதனை தாங்க இயேசு வந்தாரா? வந்தார். இறை வார்த்தை 4:39 சொல்லுகின்றது, அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாய் இரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. அன்புமிக்க சகோதரமே, கண்டிப்பாக நீயும் அழைக்கும் போது, ஸ்டக்காகி நிற்கும் போது உன்னையும் கைதூக்கி விட ஆண்டவர் இயேசு வருவார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.